இப்போ இந்த நீயா நானா, இந்த வா தமிழா, தமிழா தமிழான்ற இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு நான் போனேன்னா, நானுமே இந்த ராசி பலன் தான் சொல்லுவேன். நான் போய் அங்க போயிட்டு ராசி பலன்ல யாரும் நம்பாதீங்க. ராசி பலன் உங்க வாழ்க்கையில நடக்காது. இத நம்பி நீங்க ஏமாற வேண்டாம்னு சொன்னா, அத அவங்க போடுவாங்களா? போட மாட்டாங்க. ராசி பலன் வந்து ஒரு 20% தான் பலன் கொடுக்கும். இதையே நீங்க முழு பலன் எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஏதாவது பெரிய முடிவுல எடுத்தீங்கன்னா, அது தப்பு தப்பா தான் போய் முடியும். இதையே நீங்க நம்பி ஏமாந்துறாதீங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது கொஞ்சம் ஓரளவு ஒரு 10ல இருந்து 20% மட்டும் தான் தாக்கத்த கொடுக்கும்னு சொன்னா, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு நான் ராசிக்கு சொல்ற ப்ரெடிக்ஷன் இருக்கு இல்லையா? மீன ராசிக்கு ஓஹோன்னு இருக்க போகுது. கன்னி ராசிக்கு கூறிய பிச்சர் கொட்ட போகுது. மேஷ ராசியோட வாழ்க்கைய மாற போகுது. கடக ராசிக்கு தொட்டதெல்லாம் ஹிட் ஆக போகுது. நான் சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். அவங்களோட டிஆர்பிக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்தை கட் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ மக்கள் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, இவன் இந்த ராசிக்கு இப்படி சொன்னா, அந்த ராசிக்கு அப்படி சொன்னா, இன்னொரு ராசிக்கு இப்படி சொன்னா, சொன்னது எதுவுமே நடக்கல சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா நான் அதை தவிர்த்து மத்த விஷயங்களை சொல்லியிருப்பேன். இந்த ராசி பலன் நடக்காதுங்க. அதை வந்து யாரும் நம்பி ஏமாறாதீங்க. இது வந்து ஒரு பொது பலன் தான். ஜோசியத்தை பத்தி அறியாத புரியாத மக்கள் நினைச்சுப்பாங்கன்னா, நம்ம ராசி பத்தி அவன் தான் சொன்னா நல்லா இருக்கும்டா, சொன்னா நடக்கவே இல்லை, இவன் ஒரு டுபாகூர் ஜோசியர் டுபாகூர் விட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். உண்மையிலே இங்க அறியாமையில புரியாம இருக்கிறாருன்னா அந்த மக்கள் தான். மக்களுக்கு தான் ஜோசியத்தின் மீது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் காட்டுத்தனமா தொண்டை வலிக்க பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இதை கூட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் ராசி பலன் சொன்னா அதை பார்ப்பாங்க. இதுதான் மக்களோட மனநிலையா இப்ப இங்க இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? ஜோசியத்துல இருக்கக்கூடிய ரியாலிட்டி உண்மையை சொல்லணும்னா கூட அதை பார்க்க மாட்டாங்க. மக்களுடைய மைண்ட் செட்டோட டிராவல் ஆகி தான் போய் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதா இருக்கு. மக்கள் எதை நம்புறாங்களோ, மக்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கோ அதன் வழியா நம்ம வந்து பயணித்து தான் இந்த ராசி பலன் தான் மக்கள் நம்புறாங்க. அப்போ ராசி பலனை சொல்லி சொல்லி மக்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்து தான் இந்த ராசி பலன் உண்மையான பலன் கிடையாது. இதை நம்பி ஏமாறாதீங்க. இது வந்து ஒரு 10ல இருந்து 20% தான் பலன் கொடுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு.